பயம் நடுக்கம் வரும். அப்படி இப்போ உங்களுக்கு தெரியாது. நியாய தீர்ப்பு நாள் வருது. இயேசுக்கு முன்னால போய் நம்ம நிக்கணும். சகலத்தை அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம தப்பெல்லாம் முடியாது. அவர் இதை பேசினியா செஞ்சாலாம் கேட்க மாட்டார். நீ பேசினியே பாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் காமிச்சிருவார். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதனால இந்த நாள்ல உங்களை நிதானித்து அறிந்து சரிப்படுத்தி கொள்ளணும். ஆனா தினமும் நம்மளை சரிப்படுத்தி கொண்டே பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழணும். சரியா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நீதியா நடக்கணும். என்னை நான் ஆராய்ந்து பார்த்து தவறுகளை திரித்து கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன். நான் தப்புக்கு மேல தப்பு பண்ணக்கூடாது. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நான் மகிழ்ச்சியோடு சந்திக்கும்படி இப்பொழுதே என்னை பரிசுத்தப்படுத்திருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.